இந்த கேள்வியை ஆயிரக்கணக்கான பேர் என்னிடத்தில் கேட்குறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? எதிர்பார்ப்புங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. இது ஒரு பிரின்சிபலாகவே நம்ம மாற்றிட்டோம். என்ன காரணம்னு சொன்னால், உலகமே இப்படி இருக்கு, எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுவே உண்மையாகவே மாறிடுச்சு. இது இப்படித்தான் வாழணும் போல அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. பட் இயற்கையில் நல்லா கூர்ந்து பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த கணத்துல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கணத்துல யாரிடமோ அவரிடத்தில் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபியூச்சர்ல இவரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் எப்படி ஃபியூச்சர்ல இருக்க போறேங்கிறதே என்னால முடிவு பண்ண முடியாது. ஆனா இப்ப நான் என்ன முடிவு பண்றேன், இன்னொரு மனிதர் எனக்கு ஏத்த மாதிரி ஃபியூச்சர்ல இவர் இப்படி எனக்கு இதை கொடுக்கணும், இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறேன். சார், இது சாத்தியமே இல்லைங்க, இது வாய்ப்பே இல்லை. இயற்கையின் சட்டப்படி இது இயற்கைக்கு எதிர்மறையான ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் ரோட்ல நீங்க கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஏகப்பட்ட கார்கள், டிராபிக், பைக் எல்லாம் போகுது. இப்ப நான் வந்துகிட்டு இருக்கிறேன்ப்பா, இங்க ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் வர்றான்னா, எப்பா நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் இந்த மொமெண்ட்ல இந்த இடத்துல இருப்பேன், அப்ப யாரும் இங்க குறுக்க வரக்கூடாது, நான் சிக்னல்ல நிற்கும் போது எனக்கு முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது, நான் போற இந்த ரூட்ல இந்தெந்த கார் வரணும், இந்தெந்த பஸ், இத்தனை பஸ் வரணும், இத்தனை பேர் நடந்து போகணும், இந்த நேரத்துல வெயில் இப்படி அடிக்கணும், இந்த நேரத்துல மழை இப்படி வரணும், இது எதுவுமே இப்படி இருக்கக்கூடாது, இந்த ரோட்ல பள்ளம் குழி எல்லாம் எதுவும். அதாவது இது எப்படி முடிவு பண்ண முடியும்? உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் உங்களை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒரு தனி மனிதன் நிர்ணயம் பண்ண முடியாது. இப்ப நான் இங்க இருந்து ஆபீஸ்க்கு போகும்போது என்னை தாண்டி போற அத்தனை டிராபிக்கும் இது யார் முடிவு பண்றான்னா, மொத்த சென்னையில இருக்கிற மக்கள் அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலைகளுக்கு எங்கெங்கயோ போறாங்க. இது ஒரு பெரிய ஒரு இன்ஜின் நிர்ணயம் பண்ணுது. அதுதான் இந்த கணத்தில் எது என்ன சுத்தி நடக்குதுங்கிறத முடிவு பண்ண போகுது. சார், இது டிராபிக் மட்டும் இல்லை சார், வாழ்க்கையும் இப்படித்தான். இது எப்படின்னா, ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது, ஒரு பெரிய கடல், ஒரு ஓஷன் இருக்குது. அந்த ஓஷன்ல ஒரு குறிப்பிட்ட அலை அது முடிவு பண்ணுது, நான் இந்த திசையை நோக்கி தான் அந்த அலை போகணும் அப்படின்னு அந்த அலை எதிர்பார்க்குது. நான் இப்படித்தான் போவேன், என்ன சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற அலை இந்த திசையில அடிக்கணும், இது இந்த திசையில அடிக்கணும். இது எப்படி ஒரு அலை முடிவு செய்ய முடியும்? இந்த கணத்தில் இந்த அலை எந்த திசையில, எந்த வேகத்துல, எந்த வீரியத்துல போகணுங்கிறது சமுத்திரம் அல்லவா முடிவு செய்யும். அந்த சமுத்திரம் எப்படி முடிவு செய்கிறது? அதில் மேல இருக்கக்கூடிய காற்று மண்டலம், அதை சுத்தி இருக்கிற அண்ட சராசரம் அல்லவா அந்த சமுத்திரத்தை நகர்த்துகிறது. அப்ப இந்த காற்று மண்டலம், அந்த சூரிய மண்டலம், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண அந்த அட்மாஸ்பியர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு காத்தை, ஒரு விசையை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட திசையில் அடிக்கும் போது, அந்த சமுத்திரமே ஒரு பக்கமாக பொள்ளும் போது, அது ஒவ்வொரு அலையோட அது சம்பந்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அலை ஒரு இடத்த, ஒரு திசையை நோக்கி இந்த வீரியத்துல போகுது. அப்போ ஒரு இத்தினூண்டு அலை, நான் இப்படி இருப்பேன், இதெல்லாம் என்னை சுத்தி இப்படி நடக்கணும்னு எப்படி முடிவு செய்ய முடியும்? வாய்ப்பே இல்லை. இப்படித்தான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறான். நான் ஒரு அலையாக, சின்னதாக நான் இருக்கிறேன். நான் எந்த திசையில எனக்கு என்ன நடக்குதுங்கிறது இந்த அண்ட சராசரம் தான் இந்த கணத்தில் முடிவு செய்யும். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது, அதுக்கு 1000 ஃபேக்டர் இன்வால்வ் ஆகுது. அதே போலத்தான் வாழ்க்கை. நான் எந்த திசையில் போகணுங்கிறது நானே முடிவு பண்ண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா வாழ்க்கையில எனக்கு லட்சியமே இருக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. பிளானிங்கே இருக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. நீங்க பிளான் பண்ணலாம், லட்சியம் வைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட திசையை போவதற்கு உண்டான ஆயத்தமும் ஆகலாம். ஆனால் அதை யாரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த கணத்தில் அது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு நீ தயாராக இருந்து உன் திசையை நீ திருப்பி போகிறதுக்கு நீ எப்போ உன்னுடைய மனநிலையை சரியான கோணத்தில் வைத்திருந்து தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம்.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் உங்களுக்கு அது வந்தது தெரியுங்களா? இப்போ நீங்க இன்னொருத்தருக்கு யார்கிட்ட எதிர்பார்ப்போம்? யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்ககிட்ட நீங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க மனைவிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும், உன்னுடைய கணவரிடம் எதிர்பார்ப்பு இருக்கும், பிள்ளையிடத்தில் இருக்கும், தாய் தந்தையிடம் இருக்கும், அண்ணன் தம்பியிடம் இருக்கும், பங்காளி கூட இருக்கிறோம், நண்பர்களிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீங்க எதையோ ஒன்று செஞ்சிருக்கீங்க, இப்ப எனக்கு நீ இதை திருப்பி செய்யணும்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க. சார், இதுக்கு பேரு அன்பு கிடையாது சார். இது அன்பு அப்படிங்கிற விஷயத்துல இதுல வரவே வராதுமா. அது எந்த காலத்திலையும் வராது. ஒரு செயலை நீங்க யாரோ ஒரு உயிருக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறீங்க, கொடுத்ததோட உன் வேலை முடிந்து விட்டது. நான் இதை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் கணக்கு வைக்கிறது இயற்கைக்கு புறம்பான ஒரு செயல். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயம், அது ஒரு நல்லதா இருக்கு, ஒரு பணமோ ஏதோ ஒரு உதவியை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். எதிர்பார்ப்பு வைப்பது சட்டமே அல்ல. உங்களுக்கு அது திரும்பி வராது. இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இப்படித்தான் இருக்கிறது. இப்போ ஒரு மாமரத்தை எடுத்துக்கங்க. இந்த மாமரம் மாங்காயை உருவாக்கி உலகத்துக்கு கொடுக்குது. இந்த மாமரம் மாங்காய் உலகத்துக்கு கொடுத்ததுனால, இந்த மாங்காய் உற்பத்தி செய்யறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா உலகம் அதை எடுத்து சாப்பிட்டு பயனடைகிறது. சரி, நீங்க எல்லாம் பயனடைஞ்சிட்டீங்க, எனக்கு நீங்க திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அது எதிர்பார்ப்பதே இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க அடைஞ்ச பலனால அவங்க இத பராமரிக்கிறதுக்கு வருவாங்க. அது அவங்க எண்ட்ல இருந்து வருவாங்களே தவிர மாமரம் அதை எதிர்பார்ப்பது இல்லை. ஒரு தென்னை மரம், நான் உங்களுக்கெல்லாம் தேங்காயை கொடுத்திருக்கிறேன், எனக்கு நீ என்ன கொடுப்பாய் என்றுமே கேட்பதில்லை. இயற்கையிலே இருக்கக்கூடிய எந்த உயிர் பொருளும், 85 லட்சம் உயிர் பொருளும் எதுவுமே எதிர்பார்ப்பது இல்லை. இயற்கையின் சட்டமே அப்படித்தான். நீ உன் வேலையை செய்ய, உன் வேலைய நீ கொடுத்தத யாரோ ஒருத்தன் பலன் அடைஞ்சி அவனே உன்னை தேடி வருவான், அவன் உனக்கு கொடுப்பான். இது இயற்கையோட சட்டப்படி இப்படித்தான் இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுல நீங்க இதை செஞ்சுட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னா ஃபியூச்சரை இப்ப நீங்க முடிவு பண்றீங்க. அது உங்க கையில கிடையாது. அந்த சக்தி உங்களிடத்தில் இல்லை. அது நடக்கவே நடக்காது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஏற்கிற இது ஒரு புரிதல்ங்க. இது ஒரு சட்டம் கிடையாது. நீங்க ஒரு சட்டத்தை இப்ப உருவாக்குறீங்க. இப்ப நான் ஒண்ணு கொடுத்தா நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை மனிதன் மட்டுமே உருவாக்கி இருக்கிறான். இயற்கையில் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. யார் இந்த சட்டத்தை உங்களுக்கு கொடுத்தது? எந்த உயிர் சொல்லி கொடுத்தது? அதனாலதான் சொன்னா, வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான். தெரிஞ்சதுன்னா அது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கையில ஒரு விஷயம் செய்யறது, நான் இதை கொடுத்துருக்கேன்னு இதுகிட்ட சொன்னா இது உட்காந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருமா. அப்ப பாருங்க, சித்தன் எவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்க. அப்ப நீ எதையுமே கணக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அது சட்ட மீறல்னு சொல்றான். அதை செஞ்சோம்னா பாதிப்பு உருவாகும், மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவீர்கள். எதிர்பார்ப்பே பாதிப்பு தான். அவன் செய்யறான் செய்யலைங்கிறத விட்டுருங்க. The moment you expect something, you are finished. எப்பயுமே ஒரு மனிதன் ஏதோ ஒன்று கொடுக்கிற தன்மையில் இருக்கணும். அந்த கொடுக்கிற சக்தி உனக்கு இருக்கிறதே நீ செய்த பாக்கியம். அதுக்கு நீ கணக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இப்ப நான் எதை நீங்க கொடுக்க முடியும்? நல்லா கவனிங்க. ஒன்றும் பணத்தை கொடுத்து உதவி பண்ணலாம், இல்லை ஒருத்தனுக்கு ஒரு கல்வியை கொடுக்கலாம், அல்லது ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது ஒருத்தனுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், அல்லது ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யலாம். இப்ப நான் ஒருத்தனுக்கு கல்வியை கொடுக்கறேன் அப்படின்னா என்கிட்ட இந்த கல்வி எப்படி வந்துச்சு? நான் யாரோ ஒரு இடத்துல இருந்து நான் வாங்கி இருக்கிறேன். இறைவன் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொடுத்துருக்கிறான். அப்ப இது ஏன் சொத்தே இல்லை. எனக்கு பணம் எங்க இருந்து வந்தது? எனக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு வீடு எங்க இருந்து வந்தது? யாரோ எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இல்ல, நான் உழைச்சுதான் சம்பாரிச்சேன். அந்த உழைப்பு உனக்கு எங்க இருந்து வந்தது? அந்த உழைப்பதற்குண்டான யுக்தி உனக்கு யார் கொடுத்தது? அதுக்குண்டான திறமையை உனக்கு எங்க இருந்து எடுத்தாய்? அதை ஒருத்தன் யாரோ கொடுத்திருக்கிறான். சோ நானே எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கிதான் என் திறமையை வளர்த்திருக்கிறேன். யாரிடத்தில் வாங்கிதான் நான் என் சொத்து சேர்த்திருக்கிறேன். அப்ப என்னுடைய சொத்தே இல்லையே. உன்னுடைய சொத்தே இல்லாத பொழுது நீ எப்படி அதை நான் கொடுத்தேன் நீங்க அதை எப்படி கேட்க முடியும்? எதையுமே நீ கேட்க முடியாது. கொடுப்பதற்கான வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும்.
எதிர்பார்ப்பு என்பது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். எதிர்பார்ப்பு இருந்தால் அன்பு இல்லை, அன்பு இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லை. இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மை புரிந்து கொண்டவனுக்கு என்னைக்குமே கஷ்டம் வராது, எப்பொழுதுமே ஆனந்தம்தான். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.